இல்ல நான் அடுத்து பேச நினைச்சது அந்த விஷயம் தான். பாவம் அஜித் ரசிகர்கள் ஒரு டைட்டிலே போட்டிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல. இப்ப விஜய் பத்தின செய்தி வந்துட்டே இருக்கு, ரஜினி பத்தின செய்தி வந்துட்டே இருக்கு, கமல் சாருக்கு ஒரு பெரிய லைனப்பே இருக்குது, விக்ரம் சாருக்கு படம் வருது, சூர்யா சாருக்கு படம் வருது, வந்துகிட்டே இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாங்கன்ற அந்த அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. வலிமையில ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுக்கு அப்டேட்டுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு படம் அது ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு இதா இருக்குது, யாரு இயக்குனர்னு சொல்றதுக்கு ஒரு இதா இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு விஜய் ஒரு படம் முடிச்சிட்டாரு, அடுத்த படம் கேட்டால் தளபதி 69 அச்சுறுதி இயக்குறாருன்னு போயிட்டே இருக்கு இல்லையா. இப்போ அடுத்த படம் யார் இயக்குறாங்க அஜித் சாருக்குன்றதும் உங்களுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க எல்லாருமே. குட் பேட் அக்லி ஒரு நல்ல படமா இருக்கும், அஜித் சாரோட ஒரு பெஸ்ட் மூவியா இருக்கும்னு. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பயங்கரமான அஜித் ஃபேனு, சூப்பரா பண்ணியிருப்பாரு அப்படின்னு. இப்போ என்ன தோணுது அப்படின்னா, நீங்க 31st நைட்டை நீங்க சொன்னதுக்கு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லியாவது ரெடியாகி வந்திருக்கும். ஏன்னா அவர் ரெடியா தான் இருந்தாப்ல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த படமாவது கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல சொல்லுவாங்கல்ல, அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, முன்னாடி இருக்க படம் வரும்போது நம்ம பின்னாடி இருக்க படத்துக்கு வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்றதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா உண்மையா சொல்லுவோம், பாவம் உண்மையாவே. ஏன்னா அவங்க ஒவ்வொரு அப்டேட் வருது, ஒரு விஷயம் வருது அப்படின்னும் போது உண்மையிலேயே அவர் மேல அன்பு வச்சிருக்கவங்களுக்கு என்ன ஏக்கமா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பாருங்க அவங்க போய் மேடையில பேசுறாங்க, ரசிகர்ல வந்து கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அப்படின்னோட அப்படியே பயங்கரமா எல்லாரும் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. அவரை விஜய் சாரை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கட் அவுட் பேனர் வச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவர் பேசுறத ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, விஜய் சாரோட ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இங்கே வராரு, போறாரு, பார்க்குறாரு, ஒரு ஒரு பயணம் இருந்துகிட்டே இருக்கு. அவர் என்னதான் அரசியலுக்கு வந்தாலுமே அதுக்கு முன்னாடியுமே அவர் ஆடியன்ஸ் கூட கனெக்ட்ல இருந்துகிட்டே இருக்காரு. ஆனால் ஒட்டுமொத்தமாக கனெக்டே கிடையாது. படமும் லேட்டாக வருது, அடிக்கடி ரேஸ்க்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மொத்த மைண்ட் செட்டே ட்ராவல் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுமே அஜித் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் அந்த ஒரு கேரக்டருக்காகவும்